பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு அப்படின்னா வில் பவர், அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் எப்போவுமே தனுசு ராசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு இது 9வது ராசி. பாக்கியம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரி, வில் பவர் வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. அவங்க குறிக்கோள், அம்பு எப்படி ஷார்ப்பாக போய் பாயறதுக்காக நம்ம வில்லில் மாற்றமோ, அவங்க குறிக்கோள் என்னவோ அதை நிறைவேற்றாமல் விடமாட்டாங்க. சரி, அந்த தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் பகவான் இருக்கார். ராசிக்கு 7 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரன், செவ்வாய். இதுக்கு பேர் என்ன? சந்திர மங்கள யோகம் இந்த மாதம் கிடைக்குது. மங்களம்னா என்ன? எல்லா விதமான சுப காரியம்னு அர்த்தம். ராசியை செவ்வாய் பார்க்கறது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் உங்களுக்கு யார்? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5 குடைவர் அப்படின்னு சொல்கிறது. 1, 5, 10 நல்லா இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவாங்க, உயர்வான இடத்துக்கு வருவாங்க. 1ன்னா யார்? நீங்கள். அந்த குரு எங்கே பார்க்குது? டைரெக்டாக 10ஆம் இடத்தை பார்க்குது. 1ன்னா நீங்கள், அதுக்குள்ள கிரகம் குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. அது மட்டுமா பார்க்குது? இப்போ தான் சொன்னேன் 5ன்னு. அப்போ 5க்குள்ள கிரகம் செவ்வாய், அதுவும் 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 9 கூடைய சூரியனும் 10ல் இருக்குது, அதையும் செவ்வாயும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ 1, 5, 9, 10 தொடர்பு. 1 மட்டும் இல்லை, 4ஆம் வீட்டு கிரகம் குருவும் பார்க்குது. அப்போ இதோட சிறப்பு என்ன வேணும்? சூப்பர். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ராசிநாதன் குரு 6ல் போய் மறைகிறாருன்னா மறையக்கூடாது தான். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் 6ல் போய் மறையும் போது 6ன்னா சர்வீஸ், நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். 6ன்னா மாற்றம், அப்போ வேலையை மாற்றி வேறு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு லாபம் வரும். ஏன்? அந்த குரு மறுபடியும் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குது. தனஸ்தானத்தை, பணம் கொடுக்குற இடத்த யார் பார்க்குறா? தனகாரனே பார்க்குறாரு, பணம் கொடுக்குறவரே பார்க்குறாரு. அவர் யார்? உங்களுக்கு ராசினார். அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக எப்படி இருக்கும்? குடும்பத்து மேலேயே இருக்கும், குடும்பம் அமைகிறதுலேயே இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுலேயே இருக்கும். கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா குரு, நீங்கள் 6ஆம் இடத்துல போயிருக்கீங்க, கடன் கேட்குற இடத்துல இருக்கீங்க. கடன் வாங்காமல் தொழில் பண்ணால் நல்லது, கடன் வாங்கி மாட்டிக்கக்கூடாது. சரி, அடுத்து செவ்வாய் ராசியை பார்க்குதுன்னு சொன்னேன். ராசியை செவ்வாய் பார்க்கும்போது என்ன சார் கிடைக்கும்? 5ன்னா பூர்வம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் இந்த மாதம். 5ன்னா அதிர்ஷ்டம் சார். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் உயர்கல்வி, 5ஆம் இடம் ஜோதிடம், 5ஆம் இடம் ப்ரொமோஷனை சொல்கிறது 5. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது நீங்கள் அப்பாவாக இருந்தால் மகன் பிறந்தால் அப்பான் ஸ்தானம் கிடைக்கும், தாத்தாவாக இருந்தால் பேரம் பிறந்தால் அது ஒரு ப்ரொமோஷன். இப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், உயர்கல்வி கிடைக்கும். 5ன்னா பூர்வீகம், பூர்வீகம்னா சொத்து, அது செவ்வாய்னாலும் சொத்து. அப்போ சொத்துனால லாபம் உண்டு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே சார் 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 10 அப்படின்னா தொழில், 9ன்னா பாக்கியம். தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் வேலை செய்யும். ஏன்? 9ஆம் இடம் சூரியன்,
10ஆம் இடம் புதன் 2 1 சேர்ந்து 10ல் இருக்குது. இப்போ தான் சொன்னேன் 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே யார் இருக்கா, கேது பகவான் இருக்காரு. 10ல் ஒரு பாவி இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும் 1 மாதம் 2 மாதம். ஆனால் இந்த மாதம் பொடிச்சிடும். வெறு நல்ல ஹை லெவலுக்கு போவீங்க. தொழில் 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 நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. 10ல் சூரியன் இருக்கும்போது 1 4 7 10ல் சூரியன் தான் அரசு தொடர்பு உண்டு, அரசாங்கத்தில் வெற்றி உண்டு. சூரியன்னா அரசியலுக்கும் வரும், அதுலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதன் உச்சமாக இருக்கும்போது ஆடிட்டிங், பேங்கிங், ஆசிரியர் தொழில் அதுலேயும் வெற்றி உண்டு. செவ்வாய் 10 பார்க்கறதுனால செவ்வாய்னா கட்டட பொறியாளர், செவ்வாய்னா செங்கக்காலவா, செவ்வாய்னா பூமி, ரியல் எஸ்டேட், இதெல்லாம் செவ்வாய் தான். அப்போ பூமினால் இல்லை அந்த தொழில் செய்கிறதுனால லாபம் உண்டு. செவ்வாய் ராசியை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம் உண்டு. பூர்வீகத்திலே நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் குலதெய்வம் கோவில் இப்போ வேலையாகிட்டு இருக்கும். ஏன்னா 10ல் கேது இருக்கும்போது தான் குலதெய்வம் கோவில் வேலையாகும். அதை யார் பார்க்குறா, 5 குல செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ குலதெய்வம் கோவில் திருவிழா, குலதெய்வம் கும்பாபிஷேகம் நடக்கிறது, வேலை நடக்கிறது உண்டு. எல்லாத்துக்கும் மேலே 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறதுனால பணத்தை சேமிச்சிருவீங்க. நல்ல தொழில் முன்னேற்றம் உண்டு. ஆளே ஆக்டிவாக இருப்பீங்க. பொதுவாக தனுசுக்கார ராசிக்காரங்களே நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் தான் இரத்தக்காரன். செவ்வாய்னா டாக்டரு, சர்ஜரி பண்ணுற டாக்டரு. அப்போ யாராவது டாக்டர் தொழிலில் இருந்தால் உங்களுக்கு யோகம், உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. செவ்வாய்னா ஏற்கனவே பேசிட்டேன், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்க அத்தனை பேருக்கும் செவ்வாய், அதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. சொல்லிகிட்டே போகலாம். சார் 11ல் லாபம், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கலாமா? பொதுவாக சுக்கிரன் 11ல் இருந்தால் உங்கள் சிந்தனைகள் லாபத்தை நோக்கியே இருக்கும். செவ்வாய்னா ரத்தம். அப்போ ரத்த வங்கி நடத்துகிறவங்க, ரத்தம் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்லது. புதன் 10ல் உச்சமாக இருக்குது. புதன்னா யார்? ஜெராக்ஸ். ராகு ஜெராக்ஸ், ஒருவர் பார்த்துக்கிறாங்க. புதன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, ராகு பார்க்கும்போது. அப்போ ஜெராக்ஸ் தொழில் பண்ணுறவங்க, சேவை மையம் நடத்துகிறவங்க, அரசுக்கும் மக்களுக்கும் தூதுவராக இருக்கிறவங்க. ஏன்னா புதன் தான் தரகர்னு சொல்கிறது, மீடியேட்டர்னு சொல்கிறது, பத்திரிகையை சொல்கிறது, கம்யூனிகேஷன், அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆக இந்த மாதம் தங்கு தடை இல்லை. மைனஸ் என்ன? 6ல் குரு இருக்கும்போது, 6ல் குரு இருந்தால் அடிவயிறு கவனம், செரிமான கோளாறு கவனம், கொழுப்பு சத்து சேர்ற இடம் அடிவயிறு, அதில் கவனமாக இருக்கணும். 7ல் செவ்வாய்னா என்ன? செவ்வாய் 7ல் இருந்தால் நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கே செவ்வாய், பிடிவாத கவனத்தை விட்டுறணும். 7னா என்ன? கணவன் மனைவி ஒன்று சேரணும். அங்கே யார் இருக்கா? கோவக்காரன் போய் உட்காந்துருக்கான். கணவன் மனைவி கோபமாக பேசிடக்கூடாது. 7ல் செவ்வாய் இருந்தால் மனைவிக்கு யோகம் இருக்குது, மனைவிக்கு உள்ள கிரகம் உச்சமாக இருக்குது, அவங்களால தொழில் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். மனைவிக்கு உள்ள தொழில் புதன் அது உச்சமாக இருக்கும்போது மனைவிக்கு புதிய வேலை, கணவனாக இருந்தால் நீங்கள், இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு புதிய வேலை வாய்ப்பு. 10ல் கர்மக்காரன் ஆட்சியாக இருக்கும்போது ஒரு சில மருத்துவ செலவு உண்டு. அது என்னங்கிறத உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துங்க. எப்படி இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி அடைய போகிறது யார்? தர்ம கர்மாதிபதி யோகம் அடைய போகிறது யார் அப்படின்னா தனுசு. தனுசை ஜெயிக்க ஆள் இல்லை. இந்த மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 28 29 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. பேங்க் டீலிங் உள்ளவங்க, வரவு செலவு, வண்டி மோட்டார் வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.